வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் 1 கிலோ அளவு மட்டன் நான் வாங்கி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் பீசஸ் இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. கறி வாங்கும் பொழுது பார்த்து நல்லதாக இலசாக வாங்கிக்கோங்க, அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி அதில் சேர்த்துடணும். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் அதில் சேர்த்துருங்க. கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு அதில் சேர்த்துடணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுனால கறி சீக்கிரமே நல்லா வெந்துடும். இந்த கறி வேகிறதுக்கு தேவையான தண்ணியும் இதில் நம்ம விட்டுறோம். தண்ணி விட்டுட்டு மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் பொடி, உப்பு அது எல்லாமே நல்லா இதோட கலந்து விட்டுடுங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு போதுமான அளவு தண்ணி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுறணும். இது ஓரளவு நல்லா கொதித்து அந்த ஆவி வரும்பொழுது இன்னொரு முறை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேனோட மூடி போட்டு மூடி 5லேருந்து 6 விசில் கொடுத்தா கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். நீங்கள் வாங்குகிற கறி எவ்வளோ இலசாக இருக்கோ அதுக்கேற்றாற் போல் நீங்கள் விசில் கொடுத்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரம் மசாலா பார்த்துலாம் இலை, பட்டை, ஸ்டார் அனிஸ், ஜாதிபத்திரி, கல்பாசி, மராட்டி மொக்கு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். முழுசாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மல்லு துணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெல்லிஸாக இட்லியில் நம்ம ஊற்றுறதுக்கு பயன்படுத்துகிற மல்லு துணி, அதில் சேர்த்து இது போல் மூட்டையாக கட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடிகனமான அகலமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், சமையலுக்கு நம்ம எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த எண்ணெய் அதில் விட்டுட்டு பச்சை மிளகாய், நான் 1 கிலோ கறிக்கு 5 அழாக்கு, அதாவது 1 கிலோ அரிசி போட போகிறேன். 200 கிராம் அதில் வரும். 200 கிராமுக்கு 2 பச்சை மிளகாய் அப்படின்னு கால்குலேட் பண்ணி 10 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக தேவைப்படுறாங்க 12 கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுலேயே 4 பெரிய வெங்காயம் இது போல் நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் 5 சேர்த்துக்கோங்க. 200 கிராம் அரிசிக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது நம்ம இதில் சேர்த்துடணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் கறி வேக வைக்கிறதுல சேர்த்துருக்கிறதுனால இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே தட்டு போட்டு மூடி ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கெல்லாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கியிருக்கும், அதனோட பச்சை வாசனை போயிருக்கும். இப்போது நம்ம மூட்டை கட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கரம் மசாலா அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு 5 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா விழுத அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். 5 எப்படி எடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா 200 கிராம் அரிசிக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளின்னு கால்குலேட் பண்ணி 1 கிலோக்கு 5 தக்காளி நான் நல்லா அரைச்சி விழுது சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து ஃப்ளேமை ஹையில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம். இதுவும் ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா பச்சை வாசனை போய் மேலே நல்லா எண்ணெய் படிஞ்சு வரும். இந்த சமயத்தில் நம்ம இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு கறி வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, 5 விசில் கொடுத்து அந்த கறியை தண்ணியோடு எடுத்து இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டு இது கொதி வரட்டும். இந்த கறியில் நம்ம இதில் சேர்த்துருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், இப்போ சேர்த்த இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி அதனோட சாறு எல்லாமே ஊறணும். அதனால் தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிடறோம். நம்ம இது நல்லா கொதி வரட்டும். நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் தான் சாதம் சேர்த்து அதை தம் போட போகிறோம், அதனால் நான் இதில் இது பண்ணியிருக்கேன். இப்போ அது நல்லா கொதித்த பிறகு ஒரு பெரிய டபரால் இதை நான் சேர்த்துட்டேன். நீங்கள் டபராலேயே வதக்கிறதா இருந்தாலும் வதக்கிக்கலாம். டபராவில் இதை கொட்டி திரும்பவும் தட்டு போட்டு மூடி ஓரளவு கொதி வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி நம்ம பார்த்துட்டு 2 நிமிஷத்தில் கொதி நல்லா வந்துருச்சு. பாஸ்மதி அரிசி 1 கிலோ 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதை இதனோட சேர்த்துறேன். தண்ணி அளவுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கறி வேக வைக்கும்பொழுது தண்ணி சேர்த்துருப்பீங்க. நம்ம தக்காளி விழுதெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அதுலேயும் தண்ணி இருக்கும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி மொத்தமாக தண்ணி எவ்வளோ வருதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, அரிசிக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன்,
சேர்த்துருக்கேன். கரெக்டான அளவு அப்படின்னு தண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா சில அரிசி சீக்கிரம் வெந்துடும், சில அரிசி வேகிறதுக்கு லேட் ஆகும். லாஸ்ட்டில் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து அதையும் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி அளவு புதினா வாஷ் பண்ணி சேர்த்தாச்சு. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துட்டு கலந்து விடணும். கலக்கும் பொழுது நிறைய அப்படியே கலந்துடக்கூடாது. இது போல் ஸ்லோவாக நீங்கள் கலந்து விட்டு இந்த அரிசியை இது போல் நீங்கள் தட்டி, அதாவது ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளாட்டாக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி அதனோட கரெக்டாக போயிடணும். அந்தளவு இருந்ததுன்னா உங்களுக்கு வெந்துடும். அதுக்கு பிறகு இது போல் வாழை இலையை கட் பண்ணி இதில் வச்சு நல்லா மூடி தட்டு போட்டுடுங்க. தட்டு போட்டுட்டு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த ஸ்டவ்வில் இது போல் ஃப்ளாட்டாக இருக்க ஒரு தவா வச்சுருங்க. இந்த தவா சிம்மில் இருக்கட்டும். இந்த தவா மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டபராவை எடுத்து வச்சுட்டு 20 நிமிஷம் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சிம்லேயே வைக்கணும். டபராவோட இந்த தட்டு மேலே இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வெயிட்டுக்காக வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் 30 நிமிஷம் இதை திறக்கவே கூடாது. 30 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கோங்க. இப்போ நமக்கு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எடுத்து கீழே வச்சாச்சு. வாழை இலையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இந்த தண்ணிலாம் இருக்குது இல்லைங்களா, இதை எடுக்கும்பொழுது அப்படியே சாதத்தில் வந்துடும். அதனால் இது போல் நல்ல காட்டன் துணி, இது இட்லிலாம் ஊற்றுறதுக்கு பயன்படுத்துகிற காட்டன் துணி, அதை வச்சு ஒத்தி எடுத்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒவ்வொரு வாழை இலையாக எடுத்து சாதத்தை மெதுவாக கலந்து விட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். எவ்வளோ உதிராக பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம எந்த வித ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்க்கலை. உங்களுக்கு தண்ணி அளவு சொன்னால் தான் செய்ய தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டம்ளர் அளவு எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அரிசி, அதை போல் 1.5 மடங்கு அளவு தண்ணி கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அதெல்லாம் விட இது போல் நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியும் போட்டுட்டு நான் அந்த ஃப்ளாட்டாக்கி காமிக்கும்போது அந்த ஒரு லூஸாக இருந்தது இல்லைங்களா, தண்ணி நிறைய மேலே நிற்காத அந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி தம் போட்டிங்கன்னா உங்களோட பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுங்க. உதிராக வரும். அதே போல் பிரியாணி அரிசியை ஊற வச்ச பிறகு வாஷ் பண்ணக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஊற வைக்கணும். ஒரு முறை வாஷ் பண்ணிங்கனாலே போதும். பிரியாணி அரிசி 2-3 முறை வாஷ் பண்ணால் அதனோட வாசனை போயிடும். நீங்கள் கரம் மசாலாவை இது போல் மூட்டை கட்டி போட்டிங்கன்னா சாப்பிடும்பொழுது நடுவில் அந்த ஏலக்காயோ கிராம்போ மாட்டி சாப்பிட்றவங்களோட டேஸ்ட்டை அது டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் இந்த டெக்னிக் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. தயிர் பச்சடியோட இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் பச்சடி செய்யும்பொழுது புளிப்பான தயிரில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக பர்ஃபெக்டாக உதிராக பிரியாணி வரும். முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, கரண்டி போட்டு அதிகமாக கலக்கக்கூடாது. தம் போட்ட பிறகு நம்ம அந்த தவாவில் வச்சு தம்க்கு ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அது போட்ட பிறகு கண்டிப்பாக ஃப்ளேம் சிம்மில் தான் இருக்கணும். இது போல் நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்கிற பிரியாணி காலி ஆகிடும் உங்கள் வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.